ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரீன்ஸ் ரெசிபீஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புடலங்காய் கூட்டு. புடலங்காயில் பருப்பு போட்டு எப்படி கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க, அதுக்கு எனக்கு ஒரு ஆஃப் புடலங்காய் தான் தேவைப்பட்டுச்சு. நான் ஆஃப் புடலங்காய் எடுத்துருக்கிறேன். என்னோடய குக்கிங்கில் பெரும்பாலும் டெய்லி நான் அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன யூஸ் பண்ணுறேனோ அதை தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதையும் எடுத்து பண்ணுறேன். அதே மாதிரி அந்த புடலங்காயில் உள்ள அந்த விதையவும் நாம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த விதையிலையும் நான் ஒரு பொரியல் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும். புடலங்காய் கூட்டுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கப்பில் புடலங்காயை நல்லா எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். கடலைப்பருப்பை ஹாஃப் பாயிலாக வேக வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரே ஒரு பூண்டு, எல்லாத்தையும் மொத்தமாகவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே போட்டு நம்ம வதக்கிடலாம். கோகோனட் ஆயில் விட்டு தான் பொரியல் பண்ணுவேன் பெரும்பாலும். ஸோ நான் கோகோனட் ஆயில் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக 1/4 ஸ்பூனு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ரொம்ப கறிகிற அளவுக்கு வதக்கிட வேண்டாம். ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். நான் அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதில் கொஞ்சமாக காய் நல்லா வேகட்டும். நல்லா வதங்கின அப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. காயை கொஞ்சம் வெந்ததும் நம்ம என்ன பண்ணலாம்னா உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்க்குறோம். அதில் குட்டி ஸ்பூனுக்கு ஃபுல்லாக பாவு போடுறேன். நீங்கள் உங்கள் காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதில் இல்லைன்னா சும்மாவே வைக்கலாம். கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு பத்தலை, நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் நாம் இந்த பருப்பு ஆட் பண்ண. பருப்பு எப்படி இருக்கான்னா, இப்படி தொட்டு பார்த்தா இப்படி உடையணும். இந்த அளவுக்கு வெந்திருக்கும். நிறைய பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். நம்மளோட கூட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பராக இந்த அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு. நல்லாவும் ஃப்ரெஷ்ஷான பொருளங்கனால உடனே செஞ்சனால நல்லா சீக்கிரமாகவே வெந்துருச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக கோகோனட் துருவி ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மிக்சியில் கோகோனட்டு, மிளகாய் அண்ட் சீரகம், கார்லிக் எல்லாம் அரைச்சி போடுறதா இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு நிறைய கூட்டு தேவை அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். எனக்கு அந்தளவுக்கு தேவையில்லை, அதனால் நான் இதோடய ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சம் கோகோனட் மட்டும் இதெல்லாம் துருவி போட்டுக்கிறேன். பாருங்கள், இப்படி இருக்கணும் கூட்டு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இது போதும். இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு துருவி வச்சுருக்கிறேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் முக்கியமாக இந்த கூட்டுக்கு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக இறக்கும் போது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் கூட்டுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, நெக்ஸ்ட்டு நாம் இந்த புடலங்காயோட விதையை வச்சு எப்படி கூட்டு பண்ணலாம் அப்படிங்கிறது சிம்பிளாக காமிக்கிறேன். லாஸ்ட்டாக நாம் மல்லியை தூவி இறக்கிக்கலாம். ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்ம மல்லித்தழை போட்டு லாஸ்ட்டு மாற்றி வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த புடலங்காய் விதைக்கு கூட்டுக்காக நமக்கு தேவையானது புடலங்காய் விதை, ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயத்தை, ஒரு தக்காளி, நல்ல பொடியாக பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது கூட கொஞ்சம் வத்தல் பொடி மட்டும்தான் ஆட் பண்ணணும். நம்ம சால்ட்டு, வத்தல் பொடி, ஆயில், அவ்வளோதான்.
ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ஆனால் குட்டி இரும்பு கடாய் வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியான கடாய் தான் இது. நான் கோகோனட் ஆயிலே இதில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். அப்புறம் கட் பண்ணிட்டு வெங்காயத்தை போடுறேன். அதுங்களும் நம்ம இந்த விதையை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இந்த விதையிலேருந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு விடும். பார்த்துட்டு அப்புறம் தேவையான ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போனதும் இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். நான் எந்த தண்ணியுமே விடலை. இந்த தக்காளியில் உள்ள தண்ணியும் அந்த விதையில் உள்ள தண்ணியும் மட்டுமே இந்த அளவுக்கு ஆயிருக்கு பாருங்கள். வதக்கிடுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள் ஒரு நாளைக்காவது செஞ்சு. இப்போ நம்மளோட புடலங்காய் விதை கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கூட்டு தொக்கு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் விதை இருக்கிற இந்த 1-2 தான் தெரியுது பாருங்கள். விதை இருக்கிறதே தெரியல பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு சுட சுட சாதம் போட்டு இதை அப்படி பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள். நம்மளோட தொக்கு ரெடி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புடலங்காயோட விதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒரு தொக்கு மாதிரி பண்ணியாச்சு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு வீட்டில் பண்ணி இந்த புடலங்காயோட நம்ம புடலங்காய் செஞ்சு இந்த விதை செஞ்ச பாத்திரத்தில் வந்துட்டு நம்ம ரைஸை போட்டு சாப்பாடை போட்டு சாப்பிட்டு விரைவி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.